கவனிமா ஹோமோனிம்ஸ் பார்க்க போகிறோம். அது பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ் இருக்கும், 2 வேர்ட்ஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் சவுண்டு கொடுக்கும். உச்சரிக்கும் போது, சொல்லும்போது, ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது அந்த 2 வார்த்தைகளுமே ஒரே மாதிரி ஒலிப்பு முறையை கொடுக்கும். ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா அந்த 2 வார்த்தைக்கும் ஒரே மாதிரி இருக்கும். அது கொடுக்கக்கூடிய பொருள் இருக்கு பாருங்க, அர்த்தம், மீனிங், அது மட்டும் வேற வேற இருக்கும். இப்போ நான் டெஃபினிஷன் சொல்லியிருக்கேன், வரையறை சொல்லியிருக்கேன், உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும். இந்த இடத்துல எக்ஸாம்பிளோட பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, பேங்க். இங்க பாருங்க, பேங்க் பேங்க், சேம் சவுண்ட், பேங்க் பேங்க். ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா BANK, சேம் சவுண்ட், சேம் ஸ்பெல்லிங், ஆனால் மீனிங் வேற வேற. இந்த பேங்க்குக்கு வந்து வங்கின்னு அர்த்தம். ஓகேங்களா? நம்ம பணம் போடுறோம் எடுக்கிறோம் இல்லைங்களா, அந்த வங்கி. இந்த பேங்க் பார்த்தீங்கன்னா ஆற்றங்கரை, ஆறு ஓடுது இல்லைங்களா, 2 பக்கம் கரை இருக்கு இல்லைங்களா, அந்த கரையை ஆற்றங்கரைன்னு சொல்றோம் இல்லைங்களா, அதுக்கு ஆங்கிலத்தில் இங்கிலீஷ்ல பேங்க்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பேங்க் பேங்க், சேம் சவுண்ட், BANK, சேம் ஸ்பெல்லிங், அதில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸும் சேம். ஆனால் இந்த பேங்க்குக்கான மீனிங், அர்த்தம் வங்கி, இந்த பேங்க்குக்கான மீனிங் ஆற்றங்கரை. சார் எப்படி சார் பேங்க்னு ஒரு வார்த்தை இருக்கு, நான் வங்கின்னு நினைச்சுக்கிறதா இல்ல ஆற்றங்கரைன்னு நினைச்சுக்கிறதா, எப்படி சார் நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அந்த வாக்கியத்தை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அது பேங்க் வந்து வங்கின்னு சொல்லுதா இல்ல ஆற்றங்கரைன்னு சொல்லுதா பார்த்துடலாமா? சில வாக்கியங்களை நம்மளே உருவாக்க சொல்றாங்க, நாம உருவாக்கி இருக்கோம் பாருங்க. ஃபர்ஸ்ட், we deposit money in a bank. ஒரு வங்கியில நாம பணத்தை செலுத்தலாம். ஆற்றங்கரையில பணத்தை செலுத்துவியா, வங்கியில செலுத்துவியா? ஓகேங்களா? அந்த பேங்க் அதான் வங்கி. we deposit money in a bank. ஒரு வங்கியில் நாம் பணத்தை செலுத்தலாம். there are trees on the river bank. there are trees on the river bank. ஆற்றங்கரை இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல ஆற்றங்கரை, ஆறு ஓடுது, ஆற்றங்கரை இருக்குது, இந்த பக்கம் ஆற்றோட கரை இருக்கு, ஆற்றங்கரை, அதுல ஃபுல்லா என்ன இருக்கு, மரங்கள் இருக்கு. ஓகேங்களா? there are trees on the river bank. நம்ம இப்போ படிக்கிறது ஹோமோனிம்ஸ் படிச்சுட்டு இருக்கோம். பேங்க் அதுக்கான மீனிங் படிச்சுட்டு இருக்கோம். இது உங்களுக்கு புரிஞ்சு போச்சு. இது என்னன்னா, இந்த பேங்கை வச்சு ஒரு வாக்கியம், இந்த பேங்கை வச்சு ஒரு வாக்கியம். புரியுதுங்களா? எப்படி உருவாகுதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது. அடுத்தது வில்னா உயில்னு ஒரு அர்த்தம். இந்த பெரியவங்க இறக்கும் போது தன்னுடைய சொந்தங்களுக்கு வந்து நான் பண்ணாங்க சொத்தை பகிர்ந்து கொடுக்கறதுக்கு உயில் எழுதுவாங்க, அது வில். இந்த சொத்தை நீங்க எடுத்துக்கோங்க, வில், அது உயில். இன்னொரு வில் பார்த்தீங்கன்னா விருப்பம், வில். இந்த கிளாஸை நான் விருப்பத்தோடு நடத்துறேன், பை வில்லிங்னஸ். இந்த கிளாஸை நீ விருப்பத்தோட கவனிக்கிற, பை வில்லிங்னஸ். வில்னா விருப்பம்னு அர்த்தம். ஓகேங்களா? கவனிங்க. The old man wrote a will. அந்த வயதான முதியவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, ரோட்னா எழுதினார், ஒரு உயிலை எழுதியிருக்காரு. அந்த ஓல்டு மேன் வயதானவர் வந்து ஒரு உயிலை எழுதியிருக்காரு. அடுத்தது, she did everything with a will. அவள் அனைத்தையும் செய்தாள். எப்படி செய்தாள்? விருப்பத்தோடு செய்தாள். வில்னா விருப்பம். ஓகேங்களா? இப்போ இவங்க இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க, விருப்பம் இல்லாம இங்க வந்து அந்த போனை பிடிச்சிட்டு இவங்களால நிக்க முடியாது. வில், விருப்பத்தோட தான் ஒரு வேலையை செய்யறாங்க. ஓகேங்களா? she did everything with a will. அவள் அனைத்தையும் ஒரு விருப்பத்துடனே செய்தாள். did, செய்தாள். அடுத்தது இங்க வாங்க, bark. இங்க ஒரு bark இருக்கு. barkனா இந்த நாய் குறைக்குது இல்லைங்களா, நாய் குறைக்குது இல்ல, தெருவில் குலைக்குதுன்னு சொல்லுவோம். ஆக்சுவலா தமிழ்ல கரெக்டா சொல்லணும்னா நாய் குறைக்கிறது. இந்த நாய் குறைக்கிறத பார்க்குன்னு சொல்லலாம். அடுத்த பார்க் வந்து மரப்பட்டை. இந்த பெரிய மரம் இருக்கு இல்லைங்களா, அந்த பட்டை உரியுது இல்லை, தோல் உரியுது இல்லையா, நல்லா பட்டையா இருக்கு, அதுதான் பார்க், மரப்பட்டை. பார்க் சேம் சவுண்ட், BARK, சேம் ஸ்பெல்லிங். ஆனா இந்த பார்க்குக்கு நாய் குறைப்பொலின்னு அர்த்தம், நாய் குறைக்கிறது. இந்த பார்க் மரப்பட்டைன்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த 2 பார்க்கையை வச்சு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா, ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாமா? டாக் பார்க் அட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். யாராவது புதியவர்கள், ஸ்ட்ரேஞ்சர்ஸ்னா புதியவர்கள், யாராவது புதியவர்கள் அந்த தெரு பக்கம் போனா
நாய் என்ன பண்ணும்? குறைக்கும். ஓகேங்களா? அடுத்தது the bark of this tree is a good medicine. good medicine. இந்த மரத்தினுடைய ஒரு பெரிய மரம் இருக்கு, அந்த மரத்தினுடைய பட்டை, வேப்ப மரமே இருக்கு, அதனுடைய மரத்தினுடைய பட்டை ஒரு சிறந்த மருந்தா வந்து நமக்கு பயன்படுகிறதுன்னு சொல்றாங்க. the bark of this tree is a good medicine. இந்த மரத்தினுடைய பட்டை ஒரு சிறந்த மருந்தாக நமக்கு பயன்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வாட்ச். இந்த வாட்ச் கடிகாரம், நம்ம கடிகாரம் சொல்லுவோம், கேல க. இந்த வாட்ச் வந்து கடிகாரம், கடிகாரம். இந்த வாட்ச் கூர்ந்து நோக்கிறது, உற்று நோக்கிறது, நல்லா கவனிக்கிறது. the rich man has a gold watch. asனா இருக்கிறதுன்னு அர்த்தம். அந்த வசதி படைத்த நபரிடம் ஒரு தங்க கடிகாரம் இருக்கிறது. இருக்கிறது. The rich man has a gold watch. இந்த வாட்ச் கடிகாரம். அடுத்தது the police watch the strangers. போலீஸ்னா காவலர்கள். காவலர்கள் வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸ்னா புதியவர்கள். யாராவது அந்த பக்கம் புதியவர்கள் யாருன்னா போனாங்கன்னா வித்தியாசமா தெரிஞ்சுன்னா அவங்கள உற்று நோக்குவாங்க, நல்லா கவனிப்பாங்க. கூர்ந்து நோக்குறது, அவங்கள கண்காணிக்கிறது இந்த வாட்ச். புரியுதுங்களா? கையில கட்டுறது ஒரு வாட்ச், இன்னொன்று கூர்ந்து கவனிக்கிறது ஒரு வாட்ச். அடுத்தது பேட். பேட்னா மட்டை. இந்த விளையாடுறோம் இல்லைங்களா, கிரிக்கெட் பேட், டென்னிஸ் பேட், பேட் அது மட்டைன்னு சொல்லுவாங்க. இன்னொரு பேட் வௌவால். ஓகேங்களா? வௌவால். ஃபர்ஸ்ட் பேட் பார்ப்போம். I have left my bat at home. என்னுடைய பேட்டை, என்னுடைய மட்டையை நான் வீட்டிலேயே வச்சுட்டு வந்துட்டேன், வீட்டிலேயே விட்டுட்டேன். லீவ்னா விடுறது, லெஃப்ட்னா விட்டுட்டேன். பாஸ்ட் டென்ஸ். I have left my bat at home. at home வீட்டிலேயே என்னுடைய மட்டையை வைத்து விட்டேன். அடுத்து பாரு, bat is the only animal on earth with the capability of flight. இருக்கக்கூடிய விலங்குகளிலேயே இந்த பேட் இருக்கு இல்லைங்களா, அதுதான் வந்து இந்த பூமியிலேயே பறக்கக்கூடியதுன்னு சொல்றாங்க. புரியுதா? பேட். பேட் இஸ் தி ஒன்லி அனிமல். Bat is the only mammal on earth. Bat is the only mammal on earth with the capability of flight. நிறைய பறவைகள்லாம் பறக்குது, இல்லைன்னு சொல்ல. ஆனா பேட்னா வௌவால் இருக்கு இல்லைங்களா, இந்த வௌவால் வந்து மேமல், பாலூட்டி இனத்தை சார்ந்தது. ஓகேங்களா? பூமியில இது ஒரு தகவலா தெரிஞ்சுக்கோங்க. பூமியில பாலூட்டி இனத்தை சார்ந்த இந்த பேட் இருக்கு பாருங்க, வௌவால், with the capability of flight, இது மட்டும்தான் பறக்கக்கூடிய திறனை பெற்றிருக்கிறது. இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றது வந்து இந்த வாக்கியங்கள்லாம் எக்ஸாம்பிள். எக்ஸாம்ல வந்து எழுத பாருங்க, நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. அடிப்படையில் நாம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் இவ்வளவு நேரம் நடத்திட்டு இருக்கிறது ஹோமோனிம்ஸ். ஹோமோனிம்ஸ்னா என்னன்னா, வார்த்தைகள் இருக்கும், ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது சொல்லுங்க, ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது சேம் சவுண்ட் வரும், ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது சேம் சவுண்ட். ஸ்பெல்லிங் பாத்தீங்கன்னா சேம் ஸ்பெல்லிங். ஸ்பெல்லிங் எப்படி? சேம் ஸ்பெல்லிங். ஆனா இந்த வார்த்தை கொடுக்கக்கூடிய அர்த்தம் வேற, இந்த வார்த்தை கொடுக்கக்கூடிய அர்த்தம் வேற. இதுக்கு ஒண்ணு, இதுக்கு வேறு. ஓகேங்களா? இங்க பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு அர்த்தம், இதுக்கு ஒரு அர்த்தம். இங்க பாத்தீங்கன்னா இது வாட்ச் கடிகாரம், இது ஒரு அர்த்தம். வாட்ச் கூர்ந்து நோக்கி, இங்க ஒரு அர்த்தம். இங்க பாத்தீங்கன்னா பேட்னா மட்டைன்னு ஒரு அர்த்தம், இந்த பேட்க்கு வௌவால்னு அர்த்தம். ஓகேங்களா? ஹோமோனிம்ஸ்னா என்னன்னா, ப்ரொனவுன்சியேஷன் சவுண்ட் சேமா இருக்கும், ஸ்பெல்லிங் சேமா இருக்கும், மீனிங் வேற வேற இருக்கும். ஓகேங்களா? கிளியரா? டவுட் இருக்கா? யாருக்கா டவுட் இருக்கா? ஓகே, தேங்க்யூ.